நீங்க கொல்ல வேண்டியது இவனை கிடையாது. இவ பேரு சரோஜா. இவ கதையை முடிக்கணும். எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த வளையல் செத்து போன நம்ம ரமேஷோட பாடி பக்கத்துல கிடைச்சது. போய் என் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவர் வேணும்னே போய் சொல்றாரு மாமா. ஏன்னா அன்னைக்கு ராத்திரி அர்ஜுன் கூட நான் ரூம்ல இல்ல. நீங்க எல்லாரும் சொல்றத பாக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது ருத்ரா. என்னம்மா அது? அந்த நாகராணி ஏன் இந்த அமிர்தாவா இருக்க கூடாது? அம்மா, என்னம்மா பேசுறீங்க நீங்க? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம்மா, ஏன்னா இந்த சந்தேகம் அன்னைக்கு பாபா கூட வந்துச்சு. உங்ககிட்ட சொன்னா நீங்க பயந்துருவீங்கன்னு தான் நான் சொல்லல. ருத்ரா, அப்படின்னா என்கிட்ட சொல்லாம நீங்க இன்னும் பல விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கீங்க போல இருக்கு. அம்மா, என்னாச்சுன்னு நான் சொல்றேன். இவ்வளவு நடந்திருக்கா? ஆமாம்மா, அமிர்தா நாகராணி இல்லைன்னு பாபா சொன்ன பிறகுதான் நாங்களும் நிம்மதியா இந்த கல்யாணம் நடக்க அனுமதிச்சோம். இருந்தாலும் இந்த கொலைக்கு அமிர்தாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா நீ என்ன இப்படிலாம் பேசுற? அது என்னன்னா, அன்னைக்கு அந்த நாகராணி அம்மாவோட உருவத்துல நம்ம ரமேஷை ஏமாத்தி கூட்டிட்டு போய் சாக்கடிச்சான்னு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல அமிர்தா அங்க எதுக்கு போக போறா? அப்படி ஒருவேளை போயிருந்தா கூட நாம அங்க போயிருந்தப்ப நம்ம கண்ணில் பட்டிருக்க மாட்டாளா? அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த வளையல் அங்க எப்படி போச்சு? இந்த சம்பவத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அதுவும் இல்லாம அமிர்தாவோட நடவடிக்கையை பார்க்கும்போது அவ எதையோ மறைக்கிற மாதிரி தோணுது. அது என்னன்னு கண்டுபிடிச்சே தீரணும். ஆமா ருத்ரா, அமிர்தா நாம நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாதுன்னு தோணுது. இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆமாண்ணா, நான் அப்பவே சொன்னேன். அன்னையிலிருந்து தலையால அடிச்சுக்கிட்டேன், இந்த சம்பந்தம் வேண்டாம் வேண்டான்னு. ஆனா என் பேச்ச யாருமே கேட்கல. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? நடந்தது நடந்தாச்சு. இத பாருங்க, இப்ப இங்க நாம 3 பேரும் பேசின எந்த விஷயமும் வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த நாகராணி நம்ம குடும்பத்துல உள்ளவங்களோட உயிரை குடிக்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா பாவம் எல்லாரும் பயந்து போயிடுவாங்க. ஆமாமா, நீங்க சொல்றது உண்மைதான். சரோஜா, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பொன் குழந்தை வேணுமா? எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லைங்க. பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில நம்ம அமிர்தா மாதிரி பெண் குழந்தை பிறக்கணும்ன்ற ஆசையும் இருக்குங்க. ஆமா சரோஜா, சாதாரண பொன் குழந்தை இல்ல, அவள மாதிரியே நல்ல குணமுள்ள பொண்ணா இருக்கணும். அந்த குழந்தைக்கு நாம சுதான்னு பேர் வைக்கலாம். சுதா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், அமிர்தானே வைக்கலாங்க. சரி. ஏங்க, நம்ம அமிர்தாவுக்கு என்ன குழந்தைங்க பிறக்கும்?
எனக்கு என்னமோ அவளுக்கு ரெட்டை குழந்தை பிறக்குன்னு தான் தோணுது. ஒன்னு பையன் ஒன்னு பொண்ணு. வேகமா போயேன்டா. ஆ என்னங்க, அந்த குழந்தைங்களுக்கு நாம ஒரு ஜோடி பேரை தாங்க வைக்கணும். அது நம்ம பொறுப்பு தான். என்ன சொல்றீங்க? நிச்சயமா. என்னடா இந்த ஃபோன் தொல்லை? ஹலோ அண்ணா, சொல்லுண்ணா. ஐயோ, ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, விடுண்ணா. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி வேலையை முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேண்ணா. ஏய், சீக்கிரம் போ. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதோ ஆபத்து வர மாதிரி அறிகுறி தெரியுது. அப்பா அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை. இப்ப என்ன பண்றது? அம்மா, வீட்டில் எல்லாரும் சேர்ந்து அமிர்தா மேல இப்படி சந்தேகப்படுறது எனக்கு என்னமோ சரியா படல. அர்ஜுன், யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அமிர்தா ராத்திரி ஏன் கூட தான் இருந்தாங்கிறதுக்கு நான் சாட்சி இருக்கேன்ல. எனக்கு என் மருமக மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. ஆமா, பாட்டி, என்ன இதெல்லாம்? அவ்வளவு தூரம் சொல்லி புரிய வச்சு உங்களுக்கு சந்தேகம் இன்னும் போகலையா? அர்ஜுன், நீ குறுக்க பேசாதுன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. இல்ல, எங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்கு. எங்க சந்தேகம் தீரணும்னா அமிர்தா, நீ எங்க கூட வா. எங்க? பைரவ பாபா கிட்ட. என்ன? பைரவ பாபா கிட்டயா? இல்ல, நான் வரமாட்டேன். நீ வந்துதான் ஆகணும் அமிர்தா. ஆமா அமிர்தா, உன் மேல எங்களுக்கு இருக்கிற சந்தேகம் தீரணும்னா நீ அங்க போய் தான் ஆகணும். என்ன அத்தை? ருத்ரா, என்னப்பா இதெல்லாம்? அவ இந்த வீட்டு மருமகங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? இதை பாருங்கம்மா, இந்த விஷயங்கள்லாம் உனக்கு புரியாது. சும்மா இரு. நான் எங்கேயும் வர மாட்டேன். எதுக்காக நான் அந்த இடத்துக்கு வரணும்? நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே. ஆதாரமே இல்லாத உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் எந்த பாபா கிட்டயும் வர மாட்டேன். அமிர்தா, என்ன வாய் ரொம்ப தான் நீளுது. ஆமா பாட்டி, இந்த மாதிரி நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படித்தான் பேசுவாங்க. இங்க பாருங்க, என் மேல ஏதாவது சந்தேகம் இருந்தா உடச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். என்ன அமிர்தா, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஓஹோ, இப்படி எல்லாம் நாடகம் ஆடி அர்ஜுனா உன் கைக்குள்ள போட்டுக்கிட்ட மாதிரி எங்களையும் கைக்குள்ள போட்டுக்க நினைச்சா முடியாது. இங்க பாருங்க, கண்ணால பார்த்தாலும் தீர விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. நம்மளோட கண்கள் நம்மளையே ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் இருக்கட்டும். யாரு யாரை ஏமாத்துறாங்கிறத கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிடும். அதனாலதான்
பாபா கிட்ட வா போலான்னு கூப்பிடுறோம். நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். அந்த வளையல் எங்கேயும் தொலைஞ்சு போகல, என்கிட்ட தான் இருக்கு. ராத்திரி நான் தான் அதை கழட்டி வச்சேன். காலையில எந்திரிச்சு போட்டுக்கலாம்னு நினைச்சேன். அவசரத்துல ஒண்ணே ஒண்ணு மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்ப பாருங்க, என் அவசரத்தால உங்க எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஓ, நீ உன் ரூம்ல வச்ச வளையல் ரமேஷ் செத்த இடத்துக்கு எப்படி போச்சு? ஓஹோ, பரவாயில்லையே. ஒரு வளையல போட்டுக்கிட்ட, இன்னொரு வளையல் அவசரத்துல மறந்துட்டியா? இத பார், இந்த மாதிரி கதை கட்டி எல்லாரையும் ஏமாத்தலான்னு பாக்காத. பாட்டி, எல்லாத்தையுமே சந்தேக பார்வையோட பாக்குறத நிறுத்துங்க. அப்பதான் உண்மை உங்களுக்கும் புரியும். வளையல் என் அறையில இருக்குன்னு சொல்றேன்ல அர்ஜுன், இதுக்கு தானா என் பின்னாடி சுத்தி சுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க வீணா என் மேல பழி சுமத்துறாங்க. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல? இவ்வளவுதானா இந்த வீட்ல எனக்கு கிடைக்கிற மரியாதை? ஐயோ, அப்படிலாம் இல்ல அமிர்தா. இருங்க, நான் உங்ககிட்ட பேசுறேங்க. டேய், வாய மூடுறா. இவ கண்ணீர் சிந்துவாளாமா, இவர் நம்பிடுவாராம். இதோ பாரு அமிர்தா, இந்த கட்டு கதையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. வளையல பாக்குற வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை வராது. கேவலம் ஒரு வளையலுக்காக வீட்டு மருமக மேல சந்தேகப்படுறீங்களா? உங்ககிட்ட இருந்து சத்தியமா இதை எதிர்பார்க்கல. இப்ப என்ன, அந்த வளையல் தானே உங்களுக்கு வேணும்? இருங்க, இப்பவே கொண்டு வந்து காட்டு. எங்க யாரும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு தோணுது. ஆமா சரோஜா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா நம்மளை எதுக்காக ஃபாலோ பண்ணணும்? அதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதுதாங்க எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஏங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. அப்பா அம்மா ஏதோ ஆபத்துல இருக்காங்க. யாரோ வேணும்னே சூழ்ச்சி பண்ணி அவங்கள தாக்க முயற்சிக்கிறாங்க. யார் அது? அது யாரா இருந்தாலும் சரி, நான் முதல் வேலையா ஆபத்துல இருக்கிற அப்பாவையும் அம்மாவையும் காப்பாத்தணும். அது உன்னால முடியாது அமிர்தா. குருவே, என்ன சொல்றீங்க? ஏன் என்னால முடியாது? என்ன, நீ இப்போ உன் அம்மாவையும் அப்பாவையும் விட்டு ரொம்ப தூரத்துல இருக்க. இப்போ நீ இருக்கிற நிலைமையில நீ அந்த ஆபத்துல இருந்து அவங்கள காப்பாத்த முடியாது. இல்ல குருவே, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நான் அவங்கள ஆபத்துல இருந்து காப்பாத்தியே ஆகணும். காப்பாத்துறேன், நான் காப்பாத்துறேன். அவசரப்படாத அமிர்தா.
நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோ. இப்போ நீ இருக்கிற சூழ்நிலையில அவங்கள காப்பாத்தணும்னா அதிகமான சக்தி, அதாவது உன்னுடைய எல்லா சக்திகளையும் நீ பயன்படுத்த வேண்டியிருக்கும். சரி, பரவாயில்ல. நீ அப்படி பண்றதுனால நீ உன்கிட்ட இருக்கிற எல்லா சக்திகளையும் இழக்க வேண்டியிருக்கும். உன்னை எச்சரிக்கிறேன் அமிர்தா, நல்லா யோசி. என்ன குருவே இப்படி சொல்றீங்க? ஆமா அமிர்தா, இப்ப நீ உன் சக்திகளை எல்லாம் இழந்துட்டன்னா மறுபடியும் அந்த சக்திகளை எல்லாம் அடையிற வரைக்கும் நீ ஒரு சாதாரண மனுஷியாத்தான் இருப்ப. ஜாக்கிரதை. பரவாயில்ல குருவே, அவங்க என்னோட அப்பா அம்மா. கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு ஆதரவு கொடுத்தவங்க. அவங்களுக்கு இப்போ என்னோட உதவி தேவைப்படுது. இந்த நேரத்துல நான் அவங்களுக்கு உதவி செய்யலன்னா அந்த ஆண்டவன் கூட என்ன மன்னிக்க மாட்டான். என்னோட சக்திகள் எல்லாம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல. என்னோட அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா நான் உதவி செஞ்சே தீருவேன். ஓம் நம சிவாய். என்னை எச்சரிக்கை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி குருவே. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். நீ உன்கிட்ட இருக்கிற எல்லா சக்திகளையும் இழக்க வேண்டியிருக்கும். உன்னை எச்சரிக்கிறேன் அமிர்தா, நல்லா யோசி. ஏய், இறங்குடா கீழே. கீழே இறங்கு. ஏய், நீ கீழே இறங்கு. யார் நீங்களா? சரோஜா, நீங்க யாருன்னு கேட்ட. உங்களுக்கு என்ன வேணும்? காசு பணம் எவ்வளவு வேணாலும் கேளுங்க, கொடுத்துறேன். எங்களை எதுவும் செய்யாதுங்க. பாத்தியா அந்த ஆள் என்ன பேசுறான்னு? ஏய், எனக்கு உன் காசு பணம் தேவையில்லை, உன் பொண்டாட்டியோட உயிர் வேணும். ஏய், என்னடா பேசுற நீ? எங்க வந்துருங்க சரோஜா. நில்லு சரோஜா. ஏய், சரோஜா, என்னாச்சு சரோஜா? त्रिशूलगात्रम् सत्यप्रभाव दिव्यप्रकाश मन्त्रस्वरूपमात्रम् निष्प्रपञ्चादि निष्कलङ्कोऽहं निजपूर्णबोधहम् प्रत्यगात्माहं नित्यब्रह्मोऽहं स्वप्रकाशोऽहम् सच्चित् प्रमाणम् ओम मूल
नित्यम् ॐ ॐ अयं ब्रह्मास्मि ॐ ॐ अहं ब्रह्मास्मि ॐ ॐ सहस्रगन्ध सप्तविहरति नम 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 डुम 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 शिव डमरुगनाद विहरति ॐ शिवोऽहं ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्काराय